இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது கவுனி அரிசி தான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் சைடு வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பந்தியில் இல்லாமல் இருக்காது. இப்போ வந்து மதுரையில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1 கிலோ வந்து ரூ. 90 போட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட் நாள் நைட்டே நம்ம வந்து ஊற வைக்கணும். நம்ம என்னைக்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு ஃபஸ்ட் நாளே நம்ம ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு 1½ கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குக்கரில் தான் வேக வைக்கணும். அதனால் எவ்வளோ கிளாஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மேலே கூட தான் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து 1½ கிளாஸ் எடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டே இதை நல்லா ஊற வச்சிடுறோம். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து குக்கரில் வைக்க போகிறோம். இப்போது ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு இதை நல்லா மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த நாள் எப்போ செய்ய போகிறோமோ அடுத்த நாள் காலம்பரை எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலம்பரை வந்து இந்த மாதிரி இருக்கும். திரும்பவும் ஒரு 2 தடவை களைஞ்சிட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ 1½ கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா நம்ம விசில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும். தண்ணி கம்மியாக வச்சோன்னா அடி பிடிச்சிரும். அது ஒரு நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1½ கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 விசில், ஒரு 10 விசிலுக்குள்ளே வைங்க. அந்த அளவு நான் வச்சுருக்கேன். உங்கள் குக்கர் எப்படின்னு பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், ஒரு 8 விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பதத்தில் தான் இருக்கணும் கவுனி அரிசி. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பாயசம் மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா மையாக வெந்திருக்கணும். நெல்லிக்கல் பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா வெந்திருக்கணும். இது வந்து அரிசியாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே எடுத்துப்பேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு ஏலக்காய் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். பொடியாக இருந்துச்சுன்னா பொடி போட்டிருக்கோங்க கொஞ்சமாக. இப்போ வந்து அரை மூடி தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா அதில் திருவி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று ஃபஸ்ட் நாளே ஊற வைக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த கவுனி அரிசி இருக்குது இல்லையா, எங்கள் சைடு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பந்தியில் பரிமாறுறது இது தாங்க ஃபஸ்ட்டு. அதனால் இது வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.